சென்னை அடுத்த மகாபலிபுரத்தில் பாமக சார்பில் வன்னியர் சங்க மாநாடு நாளை, அதாவது ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 மணிக்கு தொடங்கி நடைபெற இருக்கிறது. இதில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் மற்றும் பாமகவின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்டோர் இந்த மாநாட்டினை நடத்த இருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த மாநாட்டின் தலைவராக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இந்த மாநாட்டிற்கு 10 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. வன்னியர் சங்கம் சார்பில் மாமல்லபுரத்தில் கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக தொடர்ச்சியாக பல்வேறு மாநாடுகள் நடத்தப்பட்டு வருகின்றது. குறிப்பாக ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை திருவிழா மாநாடு என்பது நடத்தப்பட்டு வருகிறது. கடந்த 2013ஆம் ஆண்டு நடைபெற்ற கலவரம் உள்ளிட்ட சில பிரச்சனைகளின் காரணமாக இந்த மாநாடு கடந்த 12 ஆண்டுகளாக நடைபெறாமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. 12 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறக்கூடிய மாநாடு என்பதனால் இது ஒரு மிகப்பெரிய மாநாடாக முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. பாமகவினுடைய ஒரு அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய மாநாடாக கூட இது மாற இருக்கிறது என அரசியல் விமர்சகர்கள் இதனை குறிப்பிட்டு சொல்கிறார்கள். தமிழகம் முழுவதும் இருந்து பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வன்னியர் சங்கத்தை சார்ந்தவர்கள் மற்றும் பாமகவை சார்ந்தவர்கள் என பல தரப்பினரும் இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக வர இருக்கிறார்கள். குறிப்பாக தருமபுரி, கிருஷ்ணகிரி, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களிலிருந்து ஏராளமான வாகனங்கள் வருவதற்கான அந்த ஏற்பாடுகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. இந்த மாநாட்டில் வருவோர் அமர்வதற்காக மட்டும் 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட இருக்கைகள் போடப்பட்டிருக்கிறது. இருக்கைகளை சுற்றி ஏராளமான லட்சக்கணக்கான தொண்டர்கள், நிர்வாகிகள் பார்ப்பார்கள் என்பதனால் ஆங்காங்கே டிஜிட்டல் திரைகளுக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. அதே போல ஒரு பெரிய விழா மேடை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த விழா மேடை கான்கிரீட் சுவரால் செய்யப்பட்டிருக்கிறது. காரணம், சில மாதங்களுக்கு முன்பு அன்புமணி ஒரு கூட்டத்திலே பங்கேற்ற போது அந்த மேடை சரிந்து விழுந்த காரணத்தால் அதுபோன்ற எந்த அசம்பாவிதமும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக கான்கிரீட் சுவர்கள் மூலமாக இந்த விழா மேடை ஒரு உறுதியான மேடையாக இது போடப்பட்டிருக்கின்றது. இந்த மாநாட்டை பாமகவினர் மிகவும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். 4:30 மணிக்கு தொடங்கக்கூடிய இந்த மாநாடு இரவு 10 மணி வரை நடைபெறும் என்றும் அதற்கு ஏற்ப நிகழ்ச்சி நிரல் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மாலை 8 மணி முதல் 9 மணி வரை அன்புமணி ராமதாஸ் அவர்களும், பிறகு 9 மணி முதல் 10 மணி வரை பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்களும் பேச இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கின்றது. பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மாநாடு தொடர்பாக 3 பாடல்கள் வெளியிடப்பட்டுள்ளது. தற்போதே நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருப்பீர்கள். இந்த இரவு நேரத்தில் எப்படி இந்த மாநாடு நடைபெறக்கூடிய இடம் ஜொலிக்கிறது என்பதை பாமகவினுடைய அந்த வன்னியர் சங்க கொடியை தற்போது வழிநெடுக்க நட்டு வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக OMR ECR சாலையிலே செல்லக்கூடிய வழிகளில் பார்க்கலாம். மாமல்லபுரத்திற்கு அருகில் திருவிடந்தையில் மாநாடு நடைபெற்றாலும் கூட சுமார் 2-3 கிலோமீட்டர் தூரத்திற்கு அந்த கொடிகள் நடப்பட்டு தொடர்ச்சியாக இரவு முழுவதும் கூட ஆங்காங்கே பேனர் வைக்கக்கூடிய பணிகளும் கொடியை நடக்கூடிய பணிகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இரவு பகல் பாராமல் இந்த மாநாட்டிற்காக பல்வேறு குழுக்கள் அமைக்கப்பட்டு அவர்கள் இந்த மாநாட்டிற்கான பணிகளை செய்து முடித்திருக்கிறார்கள். பாமக நடத்தக்கூடிய இந்த மாநாட்டின் நோக்கம் என்னவென்று சொன்னால், தமிழகத்தில் சாதிவாரி கணக்கு எடுக்கப்பட வேண்டும். மத்திய அரசு இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சாதிவாரி கணக்கெடுப்பை நாங்கள் நடத்தப்போகிறோம் என்று அறிவித்திருந்தாலும் ஒவ்வொரு சாதிகளினுடைய நிலை, அவர்களுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கிறது, கல்வித்திறன் எப்படி இருக்கிறது, எத்தனை பேர் வீட்டிலே படித்தவர்கள் இருக்கிறார்கள், எந்த சமுதாயம் அதிகமாக இடஒதுக்கீட்டை பயன்படுத்துகிறது என்பதையெல்லாம் கண்டறிய கேஸ்ட் சர்வே எடுக்கப்பட வேண்டும். அந்த கேஸ்ட் சர்வே தமிழக அரசு தான் எடுக்கப்பட வேண்டும், தமிழக அரசால் தான் எடுக்க முடியும் என்று பாமக தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. எனவே அந்த கோரிக்கையை வலியுறுத்தி தான் இந்த மாநாடு நடத்தப்படுகிறது. இந்த மாநாட்டிற்கு வன்னியர்கள் மட்டுமில்லாமல் அனைத்து சமூகத்தை சார்ந்தவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இது ஜாதி, மத, இன விஷயங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு அனைத்து தரப்பு மக்களும் பங்கேற்க வேண்டும் என்று இந்த மாநாட்டிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. காரணம், இதன் மூலமாக அனைத்து சமூக மக்களும்
பயன்பெற வேண்டும் என்பதுதான் இந்த மாநாட்டின் நோக்கமாக இருக்கிறது. தலித் மக்களுக்கான அந்த பட்டியலின மக்களுக்கான அந்த இடஒதுக்கீடு என்பது தற்போது 19% இருக்கக்கூடிய நிலையில் அவர்களுக்கு இன்னும் 2% கூடுதலாக கொடுக்க வேண்டும் என்றும் பாமக தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறது. இதே போல இன்னும் இடஒதுக்கீடை முழுமையாக அனுபவிக்காத பல சமூகங்கள் இருக்கின்றன. அவர்களுக்கும் இடஒதுக்கீடு கிடைக்க வேண்டும். அதற்கு கேஸ்ட் சர்வே, சாதி வாரி கணக்கெடுப்பு மிக மிக அவசியம் என்பதை வலியுறுத்தி இந்த மாநாடு நடத்தப்படுகின்றது. நாளைய தினம் தமிழகம் முழுவதும் இருந்து இங்கு மக்கள் குவிய இருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.